அனைவருக்கும் வணக்கம். நேயர்களால் நான், நேயர்களுக்காக நான். கதை ஒன்று கேட்கலாமா? அதாவது மனிதர்கள் அனைவருக்குமே படிப்பறிவு மட்டும் இருந்தால் போதாது, அனுபவ அறிவும் கண்டிப்பாக தேவை. அனுபவ அறிவு இருந்தால்தான் வாழ்க்கையை ஓட்ட முடியும். படிப்பறிவு மட்டும் போதாது, அனுபவ அறிவும் சேர்ந்து இருக்க வேண்டும். அது வயதானவர்களுக்கு அனுபவ அறிவு இருக்கும் என்று சொல்வது தவறு. இளைஞர்களாகட்டும் முதியவர்களாகட்டும் அனுபவப்பட்டால்தான் அனுபவ அறிவு கிட்டும். ஒரு உதாரணம் சொல்கின்றேன். ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ், அங்கே எல்லோரும் பால்கனியில் கொஞ்சம் இரவு உணவை அருந்திவிட்டு கொஞ்சம் வேடிக்கை பார்த்து கொண்டு பேசிக்கொண்டு அவரவர்கள் வீட்டு முன்பாக பிறகு படுக்க செல்வது வழக்கம். அப்படி இருக்கும் பொழுது அந்த சாலையில் ஒருவருக்கொருவர், வண்டியில் வந்தவர்கள் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டனர். காரில் வந்தவரும் பைக்கில் வந்தவரும். 2 பேரும் குடித்திருந்தார்கள். எல்லோரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். சரி, அவர்களாக பேசி சமாதானமாகி விலகி விடுவார்கள், வெவ்வேறு திசையில் பயணித்து விடுவார்கள் என்று பார்த்தார்கள். ஆனால் நேரம் ஆக ஆக இருவரும் பயங்கரமாக சண்டை பிடித்து கொண்டனர். கையில் ஒருவருக்கொருவர் அடிதடி சண்டையில் மூழ்கிவிட்டனர். எல்லாரும் கீழே வேகமாக இறங்கி வந்து தடுத்தார்கள். 2 பேரில் யாரும் கேட்டபாடு இல்லை. அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் குடியிருந்தவர் சிறிய வயதுதான். ஆனால் அவர் பல சம்பவங்களை கண்டு அனுபவப்பட்டவர். அவர் என்ன செய்தார்? போலீஸுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படி என்று சொன்னார். 2 குடிகாரங்களும் ஐயோ போலீஸ் வந்துரும்னு தன்னைத்தானே உளறிக்கொண்டு விலகி கொண்டார்கள். அவர் உண்மையாக காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ளவில்லை. காரணம், 2 பேரும் பெரிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். பார்த்தாலே தெரிகின்றது. இவர்களுக்கு மட்டுமா கேவலம்? அவர்கள் பெற்றோர்களுக்கும் கேவலம். அவர்கள் எப்படி மனம் வருந்துவார்கள்? அந்த பாவம் நமக்கு வேண்டாம் என்று இவர் அதையும் சிந்தித்து பார்த்திருக்கிறார். உண்மையாலும் காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ளவில்லை. அலைபேசியை வைத்துக்கொண்டு போலீஸ் என்று சொன்னார். இருவரும் அவரவர்கள் வண்டியை எடுத்துக்கொண்டு பக்குவமாக வண்டியை ஓட்டிக்கொண்டு அந்த இடத்தை விட்டு விலகிவிட்டார்கள். அங்கு குடியிருந்தவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய சாதுரியமான ஒரு போக்கு பிரச்சனைகள் பெருசாகாமல் காப்பாற்றி விட்டதே என்று. இதுதான் அனுபவ அறிவு என்று சொன்னார். அதே போல இன்னொரு சம்பவம் நடந்திருக்கின்றது அப்படி என்று அதை சொன்னார். நான் வெளியூர் சென்றுவிட்டு காரில் நடு இரவில் குடும்பத்தோடு வந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டது. ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் செய்தால் ஆம்புலன்ஸ் வந்தபாடு இல்லை. இன்னும் ஒரு 10 நிமிடம் விட்டால் அந்த நபர் உயிரிழந்து விடுவார். இரத்தம் ஏகபோகமாக வீணாகிவிட்டது. மயக்க நிலையில் கிடந்தார். வழியில் போகும் வாகனங்களை நிறுத்த முயற்சித்தேன்.
யாரும் இந்த வம்பு நமக்கு எதற்கு என்று வேகமாக அதை பார்த்தவுடன் வேகமாக அந்த இடத்தை விட்டு கடந்து விட்டார்கள். நான் என் மனைவியிடமும் 10 வயது என் குழந்தையிடமும் சொன்னேன், நீங்கள் பக்குவமாக வண்டியில் உட்கார்ந்திருங்கள் அப்படி என்று. அவர்கள் அதை பார்க்காமல் பக்குவமாக உட்கார்ந்திருந்தார்கள். நான் அருகில் உள்ள காவல் நிலையத்துக்கு அலைபேசியில் தொடர்பு கொண்டு, தயவு செய்து இந்த இடம் வர வேண்டும், நான் ஒரு வக்கீல் பேசுகின்றேன் என்று சொன்னார். காவல் நிலையத்தார் வேகமாக வந்தனர். ஆம்புலன்ஸை எதிர்பார்த்தால் வேலையாகாது, நீங்கள் ஒன்று செய்யுங்கள், தங்களுடைய காவல் நிலைய வேனிலேயே இவருடைய உயிரை காப்பாற்றி விடலாம், பிடிங்கள் பிடிங்கள் என்று வேகமாக சொன்னார். போலீசார் அதை தவிர்க்க முடியாது தத்தளித்தார்கள். எல்லோருமாக சேர்ந்து காவல் நிலைய பெரிய வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு சென்றார்கள். மருத்துவர்கள் பரிசோதித்துவிட்டு, இது தலையில் பலத்த அடிபட்டிருக்கின்றது, மற்ற இடங்களிலும் அடிபட்டிருக்கின்றது, குடும்பத்தாருக்கு தகவல் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு சிகிச்சையை தீவிரமாக ஆரம்பித்தார்கள். ஆரம்பித்தவுடன் அது பாட்டுக்கு வேலை நடந்து கொண்டிருந்தது. வெளியில் வந்த நர்ஸு சொன்னார், இன்னும் ஒரு 10 நிமிடம் கால தாமதமாக்கியிருந்தால் இவருடைய உயிரை கடவுளாலும் மீட்டெடுக்க முடியாது என்று. மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருந்த இந்த நபர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். பிறகு அங்கிருந்து சென்று இந்த ஆளை நாம் காப்பாற்றி விட்டோம் என்று அங்கிருந்து நகர்ந்து ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணி அதில் தன்னுடைய மனைவியும் மகளும் இருக்கும் இடத்திற்கு சென்று அங்கிருந்து வாகனத்தை ஓட்டி கொண்டு ஆஸ்பத்திரிக்கு ஜிஹெச்சுக்கு வந்தார். வந்து அந்த நபருடைய உறவினர்கள் வந்ததும் அவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு தனது வீட்டிற்கு சென்றார். அப்பொழுது அவருடைய மனைவியும் குழந்தையும் இதெல்லாம் வேண்டாத வேலை என்றார்கள். எப்படி நீங்கள் அப்படி சொல்லலாம்? இந்நேரம் எனக்கு அந்த ஒரு நிலைமை ஆகியிருந்தால் குட்டி நீ அழுதிருக்க மாட்டாயா? யாரையும் கெஞ்சிருக்க மாட்டாயா? மனைவியிடம் யாராவது காப்பாற்றுங்கள் என் கணவரை என்று சொல்லியிருக்க மாட்டாயா? என் உயிர் போகட்டும் என்று வேடிக்கை பார்த்திருப்பாயா என்று கேட்டவுடன் இவர்கள் இருவருக்கும் மனம் மிகவும் வேதனையாகிவிட்டது. அப்படி செய்ய மாட்டோம் என்றார்கள். தன் உயிர் போல்தான் மற்றவர்கள் உயிரும், நம் உயிர் போல மற்றவர்கள் உயிரையும் நாம் பாவிக்க வேண்டும். இதிலிருந்து தெரிஞ்சு கொள்ளுங்கள், எல்லோருடைய உயிரும் விலை மதிப்பற்றது. எவ்வளோ விலை கொடுத்தாலும் ஒரு உயிரை மீட்டெடுக்க முடியாது. அது வயதானவர்களானால் என்ன, குழந்தைகளானால் என்ன, இளம் வயதினரானால் என்ன, உயிர் என்று பார்த்தால் அனைத்து உயிர்களும் ஒன்றுதான். ஒரு விரோதியினுடைய உயிரும் ஒன்றுதான், நண்பனுடைய உயிரும் ஒன்றுதான். இதை மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் என்று என் மனைவியிடமும் மகளிடமும் சொன்னேன். அப்படி என்று சொல்லவும் அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் குடியிருந்த அனைவரும் இவரை ஒரு தெய்வமாக பாவித்தார்கள். அன்றிலிருந்து இவரை பார்த்தால் அவர்களுக்கு அந்த ஞாபகம் வந்தது. நாமும் மனித நேயத்தோடு வாழ வேண்டும் என்ற ஞாபகம் வந்தது. அந்த நபரை பார்க்கும் பொழுதெல்லாம் அங்கு அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் குடியிருக்கும் 200 நபர்களில் யாராவது இவரை பார்த்தாலும் மனித நேயத்தோடு நாமும் வாழ பழகி கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை பசுமரத்தாணி போல் தன்னுடைய மனதில் பதிய வைத்து கொண்டார்கள். நாமும் இந்த கதை கேட்பவர்கள் நாமும் இந்த வார்த்தையை பசுமரத்தாணி போல பதிய வைத்து கொண்டு நம் உயிருள்ள வரை வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நலமாக வாழ முடியும், மற்றவர்களையும் நலமாக வாழ வைக்க முடியும். நாமும் மகிழ வேண்டும், மற்றவர்களையும் மகிழ வைக்க வேண்டும். இதுதான் மனிதனுடைய பிறப்பின் அடையாளம். தங்களிடம் விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.